வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துஷார் வந்து ரொம்ப டவுனாக இருந்ததை பார்த்த வியானா கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அவர் டவுன் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி. ஸோ வியானா வந்து கூப்பிட்றாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இவர் வந்து இல்லை, பார்வதி வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் காம் டவுன் ஆகுறாங்க. அப்போ போய் அவங்க பேசுகிறாங்க. மறுபடியும் அவங்க வந்து கத்துற மாதிரி ஆகிடுமோ அப்படின்றதுனால நான் அவங்க வந்து பிளாக் பண்ணேன். பட் ஸ்டில் அவங்க அது வந்து கேட்கவே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு அப்படின்ற மாதிரி துஷார் வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் துஷார் வந்து அழுததை பார்த்த வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நீ அழாத, அப்படி எனக்கு இங்கே வலிக்குது அப்படின்ற மாதிரி நெஞ்சில் கை வச்சு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு லைக் ஆஸ் அ ஃப்ரெண்டாக கூட இருக்காங்க இவ்வளோ நாள் அப்படின்றப்ப, அதுவும் அவர் கோவப்பட்டவுடனே என்ன ஆச்சுன்னா, அவர் ரொம்ப ஒயிட்டாக இருக்கார்ல, அவரோட முகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவந்துருச்சு. அதாவது எல்லாருக்குமே சிவக்கும், ஒயிட்டாக இருக்கிறதுனால அது அப்ரப்டாக தெரிஞ்சனால இங்கேருந்து எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அப்படிலாம் கோவப்படாத, அப்படிலாம் அழாத நீ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வியானா வந்து அவங்களோட குழந்த டோன் இருக்குல்ல, அந்த டோனில் வந்து பேசினாங்க. க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் கூட அவர் வந்து சிரிக்காமல் என்ன அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து எதுக்கு அவங்க திட்டினாங்கன்னே தெரில அப்படின்னு வியானா சொல்லுவாங்க. உடனே வந்து யார் திட்டவே இல்லையே, என்னைய திட்டவே இல்லையே யாருமே அப்படின்ற மாதிரி துஷார் சொன்னோடனே, உன்னை சொல்லலை என்ன அப்படின்னோடனே துஷார் வந்து சிரிச்சிருவார். ஓ உன்னையா அப்படின்ற மாதிரி சிரிப்பார். ஸோ அவர் வந்து அவ்வளோ நேரம் வந்து லைக் ஓரளவுக்கு அப்படியே 0லேருந்து அப்படியே சிரித்து இப்போ 100 வரையும் வந்து சிரித்தார் அப்படின்னு சொல்லலாம், வியானா கூட பேசினதுக்கப்புறம். ஸோ அவர் சிரித்ததுக்கப்புறம், அட பாவி, நான் என்னை திட்டினாங்கன்னு சொல்கிறேன், அதுக்கு நீ சிரிக்கிறியா அப்படின்னோடனே மறுபடியும் சிரித்தார். ஸோ காம் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் வியானா. ஸோ பேசி காம் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி அரோராவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை சொல்லி துஷாரை வந்து கூல் டவுன் பண்ணாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷாரை ஓரளவுக்கு ஒரு நார்மலான பேக் டு த ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷாரை வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கு அவங்களோட பார்ட்டை வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.